Hello everyone, welcome back to Dazzling Designers. இந்த வீடியோவில் ஃப்ளை ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஒரு லீஃப்க்கு நான் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றது தான் கிளியராக உங்களுக்கு ஒர்க் பண்ணியும் எக்ஸ்பிளைன் பண்ணியும் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் லீஃப் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நான் இடையில அந்த ஒரு இமேஜினரி லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியணும் அப்படின்றக்காக. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்களும் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி லைனை ட்ரா பண்ணிவிட்டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு போக போக நீங்கள் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இந்த லைன் உங்களுக்கு போகணுன்னு அவசியம் இருக்காது. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோன்றதை காட்டுறேன் பாருங்கள். நாம் அந்த ஃப்ளை ஸ்டிச்சில் லைனோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது அப்படி பண்ணாமல் இந்த லீஃபோட எட்ஜ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து கீழேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் சில்க் த்ரெட்டில் தான் ஒர்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, நீங்களும் அதிலே ட்ரை பண்ணுங்கள். இப்படி அந்த லைன்லேயே ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? போட்டுட்டு இப்போ ஆப்போசிட் சைடு, அதாவது மேலே கொண்டு போய் அங்கேருந்து த்ரெட் எடுத்து இப்படி லாக் பண்ணுறேன். இங்கே இப்போ இந்த சைடு நம்ம ரைட் சைடு பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ லெஃப்ட் சைடு பண்ணுறோம். லெஃப்ட் சைட்லேயும் நம்ம வரைஞ்ச இடத்துலையே கொண்டு போய் மேலே ஒரு ஸ்டிச் போட்டு த்ரெட் எடுத்து வந்து கீழே லாக் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அந்த ஃப்ளை ஸ்டிச்சில் என்ன பண்ணோம், நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க செக் பண்ணிவிட்டு வாங்க. அந்த ஃப்ளை ஸ்டிச்சில் நம்ம இப்படி அந்த லைன்லேயே இன்னொரு குட்டி செயின் போட்டுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது அந்த மாதிரி பண்ணாமல், இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ நம்ம எப்படி அப்படியே கண்டினியூ பண்ணுறோன்னு பாருங்கள். இதோ இந்த லைனில் கொண்டு போய் அதே செயினை கொண்டு வந்து கீழே இங்கே ஒரு லாக். இப்போது திரும்பி லெஃப்ட் சைடில் போய் அங்கே ஒரு செயின் போட்டு அந்த த்ரெட் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து இங்கே இப்படி ஒரு லாக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஃப்ளை ஸ்டிச்சில் கீழே ஒரு லாக் போடுவோம் இல்லையா, அதை போடாமல் நாம் திரும்பி திரும்பி நம்ம பண்ண அதே ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணிகிட்டே வரோம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் புரியலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வீடியோவில் சவுண்டை மியூட்டில் போட்டுட்டு ஆடியோ மட்டும் கேட்டிங்கன்னா புரியும். இப்போ நான் அந்த லைனுக்கு நேம் கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த ஃப்ளை ஸ்டிச்சில், அதுக்காக நான் உங்களுக்கு சும்மா புரியணுன்றக்காக இண்டிகேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இமேஜினரி லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா, அது செகண்டுன்னு வச்சுக்கோங்க அந்த லைனுக்கு. இப்போ அந்த லைனுக்கு நம்பர் 3ன்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நாம் அந்த ஃப்ளை ஸ்டிச்சில் என்ன பண்ணோம், நம்பர் 2 லைனில் கீழேருந்து த்ரெட் எடுப்போம். அது மாதிரி எடுத்துகிட்டு நம்பர் 3 லைனுக்கு போய் ஒரு செயின் போட்டு கீழே கொண்டு வந்து லாக் பண்ணுவோம். அப்போ அடுத்தது நம்பர் 1க்கு போய் ஒரு செயின் போட்டு த்ரெட் எடுத்துகிட்டு வந்து கீழே லாக் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே தான் நான் பண்ணியிருக்கேன். அந்த நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்துட்டு அந்த 2வது லைனில் போடுவோம் இல்லையா, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது எல்லாமே நம்ம முன்னாடி அந்த ஃப்ளை ஸ்டிச் பண்ண அதே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? இந்த வீடியோ நீங்கள் நம்மளோட சேனலில் பார்க்குற ஃபஸ்ட்டு வீடியோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃப்ளை ஸ்டிச்சுன்ற ஒரு டைட்டிலில் அதை போய் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இல்லை அப்போவும் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை நீங்கள் எங்கிட்ட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் என்னன்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போது இந்த ஃப்ளை ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் இதில் லீஃப் நம்ம ஃபில் பண்ணிட்டு வரோம். இதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் போட வரும்போது லீஃப் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரொஃபஷ்னல்ஸ் எல்லாம் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? அதனால் இந்த ஸ்டிச்சை வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா? நம்மளோட ஃப்ரீ கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஒரு டிசைன் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஸ்டிச்சுக்கு நம்ம தனியாக ஷேப்ஸ் எல்லாம் கொடுக்கல. ஏன்னா எப்போவுமே நம்ம ஷேப்ஸ் கொடுப்போம் இல்லையா, அது வந்துட்டு இந்த ஸ்டிச்சுக்கு கிடையாது. நீங்கள் வந்துட்டு டிசைனாக ஒர்க் பண்ணுவீங்க நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் யூடியூப்பை பார்த்தே கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், ஒரு 5-6 லீவ்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு கொடி மாதிரி போட்டு 5-6 லீவ்ஸ் போட்டு அந்த லீவ்ஸை ஃபில் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் இதுக்கு ஷேப் கொடுக்கலன்னு ஒர்க் பண்ணாமல் மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. நிறையா ப்ளவுஸில் நீங்கள் பார்க்கலாம், கொடி மாதிரி போட்டு அதில் லீஃப் போட்டிருப்பாங்க. அதில் வந்துட்டு இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணலாம் அதை. ஓகேங்களா? ஏன்னா இதுவும் ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு தானே. ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃபில்லிங் ஸ்டிச்சை. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடணும் அப்படின்னா நம்ம வெளியே ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் எதாவது ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்மக்கிட்ட கொரியர் அவைலபிளும் இருக்குது.
ஓகேங்களா? அப்புறம் யூஸ்ஃபுல்லான ஆரி ஒர்க்ஸ் வீடியோ பார்க்குறதுக்காகவும் ஃப்ரீ ஆரி கிளாஸ் கற்றுக்கணுன்றதுக்காகவும் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் அந்த ஃப்ளை ஸ்டிச்சை வச்சு ஃபில் பண்ணிகிட்டே வரும்போது அந்த பிளாக் கலர் கிளாத்தே தெரியாமல் நான் ஃபுல்லாக அந்த சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி கவர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் ரொம்ப க்ளோஸாக நீங்களும் ஒர்க் பண்ணிட்டு வரணும். இதை ஒர்க் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எதாவது கரெக்ஷன் இருந்துச்சுனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ஃபில்லிங் பண்ணிட்டோம்னாலே அதை சுற்றி நீங்கள் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகேங்களா? இந்த நீங்கள் எந்த ஃபில்லிங் கொடுத்தாலும் சரி, அதை வந்துட்டு அதை சுற்றியும் அந்த ஷேப்புக்கு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. சரி, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் பண்ணுற பாருங்கள் செயின் ஸ்டிச்சு. நான் ட்ரா பண்ணது மேலேயே செயின் ஸ்டிச்சில் கொடுத்து இந்த ஷேப்பை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் ஃபில்லிங் பண்ணும்போதுமே நம்ம ட்ரா பண்ணியிருக்கோன்னா அதை விட்டு வெளியே போகாமையே ஃபில்லிங் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன அவுட்புட் வரணும்னு யோசித்தோமோ அந்த அவுட்புட் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஆரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டிச்சாக நம்ம போட்டோம் நம்மளுக்கு அது வந்துரும்னு நினச்சி விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஸ்டிச்சை போட்டு 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 ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வரும், ஃபினிஷிங் வரும், ஸ்பீடு வரும், எல்லாமே வரும். ஓகேங்களா? அந்த கிளாத் சுருங்குற பிரச்சனை இது எல்லாமே வந்துட்டு உங்களால் சரி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் மூலியமாக இப்படி போட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு அந்த இமேஜ் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் சொல்கிறேன். ஓகேங்களா? நிறைய பேர் நம்மளோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணியும் இமேஜ் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்க. நிறையா பேர் நம்மளோட ஃப்ரீ கிளாஸ் பற்றி என்கொயரி பண்ணி நிறையா பேர் ஜாயின் கூட பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு இனிமே தேவைப்படுது. நம்மளோட அப்கமிங் வீடியோவுக்கும் நம்மளோட சேனலில் நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், என் நாட் போட்டு நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் அதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.